நடக்கிற கொடுமைகளை மக்கள் நீதி மையம் கண்டுகொள்வதில்லையா? திமுகவுக்கு சொம்படிக்கிறாரா என்று கமலின் அரசியல் வளர்ச்சியை பொறுக்காதவர்கள் சிலர் அவ்வப்போது கேட்பது உண்டு. அவர்களுக்கு பதிலளிக்கிற வகையில் என்று நினைத்து கொண்டாலும் சரி, நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் கமல்ஹாசன் தன்னுடைய நிலைப்பாட்டினை தெளிவாக வெளிப்படுத்தியிருக்கிறார். அண்மையில் தமிழ்நாட்டில் நடந்த சில கொடுமைகளை கண்டு பொங்கி இருக்கிறார். அரசுக்கு எடுத்துச் சொல்கிற வகையில் சற்றே கடுமையுடன் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அது இதோ. கடுமை காட்டுங்கள், எதிர்க்கட்சிகளின் வாய்களுக்கு இடம் கொடுக்காமல் நடவடிக்கை எடுங்கள் என்று முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு சொல்லியிருக்கிறார் என்றே தோன்றுகிறது. இதோ அவரது கருத்துக்கள். சாந்தமாக கோபப்படாமல் இருந்துட்டால் நதி சுத்தமாகிடுமா? நல்லவங்கள்லாம் கோபப்படாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி சாக்கடையே ஓடுது. இந்த மாதிரி சாக்கடையாக வச்சிருக்கிறதுனால தான் அவனவன் நானும் கொஞ்சம் ஒன்று கடிச்சா என்ன கெட்டுரும், காரி துப்புனா என்ன கெட்டுரும்னு செஞ்சுக்கிட்டே இருக்கான். சமூக இழிவுகளை கண்டு மனவிரும்பி 32 ஆண்டுகளுக்கு முன் நான் மகாநதியில் வெளிப்படுத்திய கருத்து இது. இன்னும் நிலைமை மாறவில்லை. அந்த கோபம் என்னுள் தீரவில்லை. பெண்களை, குழந்தைகளை பாதுகாக்க முடியாத சமூகத்தை நாகரிக சமுதாயமாக கருதவே முடியாது. அவர்கள் அச்சுறுத்தப்படும் சூழலில் எந்த வளர்ச்சிக்கும் அர்த்தமில்லை, எந்த பேச்சுக்கும் பொருள் இல்லை என்று கடுமையாகவே தன் கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். இனி வீடியோவுக்குள் போகலாம். என்னமோ தெரியல, இனிமேல் ஹோட்டலுக்கு போனால் தயிர் சாதம் மட்டும்தான் கொடுப்பேன், வேறு எதுவும் கிடையாது. காப்பி வேணும்னா 20 ரூபா. இப்படி எக்கச்சக்கமாக விலை உயர்ந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்குது. இப்போவே பாதி ஹோட்டலில் மூடிட்டாங்க. மதுரை கோர்ட்டில் வந்து பார்த்தா இது டிஃபன் இதெல்லாம் அளவை குறைச்சிட்டாங்க. அதாவது எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. முந்தி வந்து தயிர் சாதம், சாம்பார் சாதம், லெமன் சாதம், இப்படி வெரைட்டி அரிசி இருக்கும், ரைஸ் இருக்கும். இப்போ அதெல்லாம் இல்லையா, குறைச்சிட்டாங்களாம். எல்லாம் காரணம் என்னென்னா சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் மோடி என்ன சொல்கிறாரு, மத்திய அரசு, ஒன்றிய அரசு என்ன சொல்லுதுன்னா, பயப்படவே வேணாம், உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும், கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் ஹோட்டல் முதலாளிகள் சங்கம், பெட்ரோல் யூஸ் பண்ணுறவங்க, இவங்கெல்லாம் பயப்படுறாங்க. மோடி சொல்கிறதுல அர்த்தமே இல்லை அப்படிங்கிற மனப்பான்மைக்கு வந்துட்டாங்க மக்கள். ஏன்னா அவர் எதுவுமே சொன்னது எல்லாமே எதுவுமே நடக்கலை. அதனால் அவர் ஏதோ அரசாங்கத்தில் இருக்கார், அதனால் வாய்க்கு வந்ததை சொல்கிறாரு அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் மக்கள் போய்கிட்டே இருக்கார். இன்னமே நம்ம வந்து விறகடுப்பு தான் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. பிஜேபி ஆட்சியில் அது மிகப்பெரிய சாதனை, விறகடுப்புக்கு நம்மளை திருப்பி கொண்டு போனது தான். சரி, இந்த உலகநாயகன் கமல்ஹாசனை பற்றி இந்த திமுகவில் ஒரு செயலர் அவரை புரிஞ்சிக்கவே முடியலை. மனசில் என்ன வச்சுருக்காருன்னே தெரியலை. வெளிப்படையாக எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. ஆனால் மனசுக்குள்ளே ஒன்று வச்சுருக்காரு, அதை விட்டு கொடுக்க மாட்டாருன்னு தோணுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. உண்மைதான். ஏன்னா அரசியலுங்கிறது அவரை பொறுத்த மட்டும் அது ஒரு தனி தீவு. அது ஏற்கனவே சொல்லியிருக்கார். அந்த தனி தீவுலேருந்து எப்படி மீளணும், நீந்தி வரணுமா, இல்லை ஒரு கட்டமரம் போட்டு அதில் கடந்து வரணுமா, அப்படி வந்தால் கடல் அலைகள், சுறா மீன்கள் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் தாண்டி தானே வரணும், நீச்சல் அடித்து எவ்வளோ தூரம் போக முடியும். ஆகவே அதில் ஒரு சாமர்த்தியம் வேணும், ராஜதந்திரம் வேணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் இருக்கிறவர் உலகநாயகன் கமல்ஹாசன். இப்போ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னு சொன்னால், அவர் சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு வரலை. இன்றைக்கி வந்துடுவார், இன்றைக்கி பேச்சு நடத்துவார் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனால் எதுவும் நடக்கலை, அந்த மாதிரி நடக்கலை. அநேகமாக நாளைக்கு நடக்கலாம். அது எப்படிங்கிறது அவர் தான் சொல்லணும். அவர் வந்து அரசியலை வந்து ரொம்ப ஆழ்ந்து இந்த புரட்சியெல்லாம் எப்படி வந்தது, மக்களால் எப்படி மாற்றங்களை கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் நல்ல தீர்க்கமாக படித்தவர்.
தண்டி யாத்திரை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். காந்தியடிகள் வந்து ஒரு 98 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஆரம்பித்தார். ஒரு 85 பேரோட சேர்ந்து 280 மைல் நடந்தார். அப்போ தண்டி யாத்திரை. அப்போவே என்ன சொன்னாங்க, இது வந்து பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு வைக்கப்படுகிற வேட்டு அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி தண்டி யாத்திரையில் அவர் பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்துக்கு எதிராக உப்பு அள்ளின பிறகு பார்த்திங்கன்னா பொதுஜன ஒத்துழையாமை இயக்கம் ஏற்பட்டு பிரிட்டிஷ் அரசாங்கம் ரொம்ப கடுமையான ஒரு பாதிப்புக்கு உள்ளாச்சு. அப்போ அவரை பற்றி அந்த தண்டி யாத்திரை போகும்போது அவர் கிட்டத்தட்ட அரை பக்கிரியாக தானே வாழ்ந்தார். அந்த உடம்புல மேலாடை எதுவும் கிடையாது. அந்த கைத்தடியை ஊண்டிட்டு அவர் நடந்ததை ஒரு ஓவியரை வந்து ஒரு படமாக வரைஞ்சார். லினோகட் ஓவியம்னு அதுக்கு பேர். அது இன்றைக்கும் அது ஃபேமஸாக இருக்குது. அப்போ அவர் ஒரு கடிதம் எழுதியிருந்தார் வைஸ்ராய்க்கு. அப்போ வைஸ்ராயாக இருந்தவர் லார்டு இர்வின். அவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருந்தார். எங்களுடைய உரிமைகள் என்னென்ன அது வேணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தார். ஆனால் லார்டு இர்வின் வந்து அவருக்கு இப்போ பதில் என்னன்னா, அப்போ அந்த ஆங்கிலேய அரசாங்கங்கிற ஒரு மமதை, உலகம் முழுக்க நாம தான் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு வன்மம், இதெல்லாம் சேர்த்து காந்தியடிகளுக்கு ஒரு நெகட்டிவான ஒரு பதில் தான் கிடச்சிது. அப்போ காந்தியடிகள் சொன்னார், நான் ரொட்டி துண்டு கேட்டேன், ஆனால் அவர் லார்டு அந்த வைஸ்ராய் வந்து கற்களை தான் எனக்கு கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு பதில் சொல்லியிருந்தார். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த வாசகம் மக்கள் மனசில் நிற்கிது. அந்த தண்டி யாத்திரை தான் மக்களை வெகுஜன போராட்டத்துக்கு இந்தியா முழுக்க தூண்டியது. இங்கே வைக்கமில் நடந்தது, இங்கே எல்லாம் நடந்தது. தமிழ்நாட்டில் நடந்தது உப்பு சத்தியாகிரக போராட்டம்னு பேர். அதெல்லாம் நினைவு கூர்ந்து உலகநாயகன் கமல்ஹாசன் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். காந்தியினுடைய இதை குறிப்பிட்டு ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இதனுடைய அர்த்தம் என்னென்னா, அவர் சொல்கிறார் கடைசியில், ஒன்று சேருவோம், வெல்வோம், நம்ம நினச்சதை சாதிப்போம் அப்படின்னு அவர் ஒரு அந்த முத்தாய்ப்பாக கொடுத்துருந்தார். அதுக்கு காரணம், வெல்வோம், ஒன்று சேருவோம், நினைத்ததை அடைவோம் அப்படின்னு சொன்னால், முதல்ல இந்த பாசிச அரசாங்கத்தை, ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாசிச அரசாங்கத்தை வீழ்த்தணும். அதுக்காக நம்ம ஒன்று சேரணும், தேர்தலில் வெல்லணும், அதன் பிறகு நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து எனக்கு தோணுச்சு. ஏன்னா கமல் இப்படியெல்லாம் சிந்திக்கக்கூடியவர். ஒரு தடவை உலகநாயகன் கமல்ஹாசன்கிட்ட, நீங்கள் பெரிய டைரக்டர்கள் படத்தில் தான் நடிப்பீங்களா அப்படின்னு ஒருத்தர் கேட்டார். பெரிய டைரக்டர்னால் சத்யஸ்ரீ ராயா, சத்யஸ்ரீயா, அவர் பெரிய டைரக்டரா அப்படின்னு. அவர் படம் 100 days உலக அளவில் பெரிய அளவில் ஓடி இருக்கணும்ல, ஓடல இல்லை. ஆனால் சிறந்த டைரக்டர். மசாலா படங்களுக்கு தானே அந்த பெரிய டைரக்டருங்கிற பேர் கிடைக்கிது. மசாலா படங்கள் ஓடினா தானே பெரிய டைரக்டருங்கிறது பேர் கிடைக்கிது. அதை மாதிரி தான் இந்த அரசியலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். பெரிய டைரக்டருங்கிற அந்த சத்யஜித் ரேக்கும் நம்ம இணக்கமாக இருக்கணும். அதே மாதிரி இந்த கமர்ஷியலாக ஓடுறதில்ல அந்த டைரக்டர்கள், அவர்களோடும் நம்ம பழகிக்கிட்டு இருக்கணும். இது ரெண்டும் நமக்கு அமைஞ்சிச்சுன்னா நமக்கு வெற்றி நிச்சயம் அப்படின்னு கமல் சார் சொன்னது எனக்கு பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வந்தது. அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். இப்போ இன்னொன்று, ஜனநாயகன் படம் ஒரு புதுசாக ஒரு சிக்கலில் இன்றைக்கி சிக்கியிருக்கு. அந்த படம் எப்போ வரும், என்ன ஆகும், எப்போ சென்சார் வரும் அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் தெரியலை. ஆளுக்கு போட்டு குழப்பி அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் அந்த வாங்கியிருந்தாங்கள்ல அமேசான் டிஜிட்டல் அந்த ஒளிபரப்பு அந்த டிஜிட்டல் ரைட்ஸ் வாங்கியிருந்தாங்கல்ல, அது 120 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. அவங்க என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா, 120 கோடிக்கு என்ன ஒப்பந்தம் போட்டிருந்தாங்கன்னா, நீங்கள் ரிலீஸ் டேட் இருக்குல்ல, அந்த ரிலீஸ் டேட்டுக்கு அப்புறம் 28 நாள்
அதாவது 1 மாதம் கழித்து படத்தை டிஜிட்டலில் வெளியிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒப்பந்தம் போட்டிருந்தாங்க. 120 கோடியும் கொடுத்துட்டாங்க. ஆனால் அறிவிக்கப்பட்ட நாள்லேருந்து அந்த படம் ரிலீஸ் ஆகலை. ஜனவரியில் ரிலீஸ் ஆகும்பாங்க, மார்ச்சில் ரிலீஸ் ஆகும்னா ரிலீஸ் ஆகலை. ஒன்றிய அரசுக்கும் இப்போ விஜய்க்கும் இடையே உள்ள ஒரு கோளாறு, நட்பு முறிதல், அந்த விரோத மனப்பான்மை, யார் யாருக்கு மேலே காண்டு, இதெல்லாம் தெரியலை. ஆனால் ஒன்றிய அரசு விஜய் படத்தை இதுதான்டா சாக்கு அப்படின்னு சொல்லி வச்சு செஞ்சிட்ருக்காங்க. நீ ஒன்று கூட்டணி சேரு, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒன்றிய அரசு தன்னுடைய சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார் கையில் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பக்கம் ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் சிபிஐ வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் மீறி தான் அந்த ஆள் வரணும். இதற்கிடையிலே அந்த ஆள் சொந்த வாழ்க்கையில் சூனியம் வச்சுக்கிட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். யாராவது கட்டணத்தை பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணுவானா? இல்லை அப்படி துரோகம் பண்ணுறவனை தமிழ்நாடு ஏற்றுக்குமா? வயசுக்கு வந்த ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது, இந்த ரெண்டுக்கு நீ துரோகம் பண்ணுன்னு சொன்னால் அவனை எப்படி குடும்பத் தலைவனாக ஏற்றுக்குவாங்க? இப்படி பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கும்போதே நான் வந்து ஒரு ஒப்பாட்டியோடு நான் வந்தேன்னு சொன்னால் என்ன இந்த சமூகம் காரி உமிழாதா? அந்த இது எனக்கு சாதாரண மனுஷனுக்கே இருக்கும்போது அதுக்கு ஏன் விஜய்க்கு இல்லை? ஆனால் இது என்ன சுற்றி இருக்கவங்களாம் எல்லாம் சொல்கிறாங்க தெரியுமா? கம்பு சுற்றி விட்டுருக்காங்க. நீ பெரிய தலைவன், மக்கள் மத்தியில் உனக்கு பெரிய இமேஜ் இருக்குது, ஆகையினால நீ அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத, அதெல்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு எவனோ சொன்னால் அதைத்தான் அந்த ஆள் திருப்பி ஃபோனில் இது மேடையில் வந்து இந்த மேட்டர்லாம் ஒர்த்தே இல்லை அப்படின்னு அந்த ஆள் சொல்லிட்டு போயிட்டார். கட்டின மனைவியும் பெற்ற பிள்ளைகளையும் ஒர்த்தே இல்லைன்னா உனக்கு யார் தான் ஏன் ஒர்த்து? வப்பாட்டி தான் ஒர்த்துன்னு சொல்லிட்டு போனால் நீ வப்பாட்டியை வச்சுக்கோ அப்படின்னு தான் உலகம் சொல்லும். இதில் திரிசா வந்து வாலண்டியராக வந்து வண்டியில் ஏறிக்கிட்டு அவர் ஒரு ஆட்டம் காட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு பார்த்திபனுக்கு ஒரு பெரிய சண்டையே நடக்குது. அதை நேரத்தையே சொல்லியிருந்தோம். இப்போ இந்த பிரச்சனை இந்த பக்கம் அப்படியே இருக்கட்டும். விஜய் வந்து இந்த கூட்டணிக்கு வரமாட்டாருங்கிறது நல்லா தெரிஞ்சு போச்சு ஒன்றிய அரசுக்கு. அதே நேரத்தில் இந்த பழனிசாமியும் இணக்கமாக வரமாட்டார். ஆகவே இந்த பழனிசாமிக்கு பதிலாக பவர்ஃபுல்லான ஒரு ஆளை கொண்டாடணும் அப்படின்னு நினச்சி டிடிவி தினகரனை உள்ளே எடுத்துட்டாங்க. இப்போ டிடிவி தினகரன் வந்து கூட்டணி பற்றி பேசுகிறாரு, பத்திரிகையாளர் செய்தியாளர்கள் கூட்டம்லாம் நடத்துகிறாரு. மற்ற எவ்வளோ கூட்டணி கட்சிகள் இருக்குது, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பிஜேபியோட எவ்வளோ கட்சிகள்லாம் இருக்குது. அவங்க யாரும் இந்த ப்ரெஸ் கூப்பிட்டு தனித்து இப்போ இது பேசுகிறதில்ல. இந்த கூட்டணி முடிவை பற்றி அன்புமணி ராமதாஸ் பேசுகிறது கிடையாது. அவர் வேணால் எல்லாம் எடப்பாடி அண்ணன்ட்டு அவர் போயிடுவார். ஏன்னா அவருக்கு அந்த ஒத்த சீட்டு கிடைச்சது ஒரு பெரிய இது. அவர் மேலே மருத்துவ கல்லூரி ஊழல் கேஸு பயங்கரமாக இருக்குது. அந்த குற்றவாளியை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் திமுக ஊழல் பண்ணதுன்னு மோடி பேசிட்டு போயிட்டார். மிகப்பெரிய ஊழல்வாதி யாருன்னா மருத்துவக் கல்லூரி ஊழலில் மாட்டிக்கிட்ட முன்பு மத்திய அமைச்சராக இருந்த அன்புமணி. இதை இவங்களெல்லாம் முன்னின்று வர்றதில்லை. இப்போ டிடிவி தினகரனை முன்னிறுத்தினால் அங்கே, ஏன்னா அவர் ஏற்கனவே அண்ணாடிஎம்கே கூட்டணியில் உள்ள பெருந்தலைகளோடு அவர் பழக்கமானவர். அவர் அம்மா காலத்திலேயே செல்வாக்கானவர். பத்தாக்குறைக்கு சசிகலா வேறு வந்து சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க. இப்போ சசிகலா வந்து சுத்தமாக சப்போர்ட்டை நிப்பாட்டிட்டாங்க. டிடிவி தினகரனை தோற்கடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவர் எய்ம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த நிலையில் பழனிசாமிக்கு போட்டியாக டிடிவி தினகரனை கொண்டாந்தோம்னா நம்ம தமிழகத்தில் நம்ம கொடி பறக்கும் அப்படின்னு பிஜேபியினுடைய மேலிடம் அமித்ஷா வந்து முடிவு பண்ணியிருக்காராம். அதுக்காக இப்போ டிடிவி தினகரனை முன்னிறுத்துகிறாங்க அந்த கூட்டணியில். அவரும் கலர் சட்டையாக போட்டுக்கிட்டு வந்து அவர் பேட்டி கொடுத்துக்கிட்டு ஒரு பந்தாவாக தான் அவர் இதாக நிற்கிறாரு. அவருடைய பழைய கட்சிக்காரர்கள்லாம் பழைய நண்பர்கள்லாம் அந்த அதிமுக இருந்தவங்க தானே, பழக்கமானவர்கள் தானே. டிடிவி தினகரன் எப்படிப்பட்டவர்னு தெரியுமில்ல. அவரை நம்ம முன்னிறுத்தி நம்ம அவருக்கு ஜெய போட்டோம்னா பழனிசாமியை விட அதிகமாக பணம் கொடுப்பாருங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்குமில்ல. ஏன்னா பழகி போனவங்களில் பழகினவங்களை பற்றி நம்ம இன்னொருத்தர் சொல்லி தெரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை.
ஆகவே இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எலெக்ஷனுக்கு முன்னால் ஒரு நிலைமைக்கு கொண்டாந்துடணும், ஒரு வழிக்கு கொண்டாந்துடணும், பழனிசாமியை பலவீனப்படுத்திடணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடு, ஒரு திட்டம், இவைகளோடு தான் அந்த பிஜேபி களமிறங்கியிருக்கு. அதனுடைய முன்னோட்ட காட்சிகள் தான் திருச்சியில் அரங்கேறினது. 6 கேட்லேயும் பழனிசாமி படம் இல்லை, மேடைக்கு பின்புறம் இருந்த பெரிய இதுலேயும் அவர் படம் இல்லை. பார்த்தியா, உன் படத்தை எடுத்துட்டு ஒன்று எங்களுக்கு அடங்கி போக பேச வச்சுருக்கோம் பார்த்தியா அப்படிங்கிற ஒரு கித்தாப்பில், ஒரு மிதப்பில் பிஜேபி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ எது நடந்தாலும் நல்லதாக நடக்கட்டுங்கிறது தான் நம்முடைய ஆசை. ஏன்னா அரசியல் எது வேணாலும் நடக்கலாங்க, அதை பற்றி ஆருடம்லாம் சொல்ல முடியாது. இப்போ ஏன்னா ஆளாளுக்கு ஆருடம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ 234 தொகுதியிலையும் நிற்கும் அப்படின்னு தாவேக்கா சொல்லிகிட்டு இருக்காரு. இங்கே கூட்டணி கட்சிகளில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் தான், அதாவது பழனிசாமி நான் தான் முதல்வராவேன் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இங்கே திமுக கூட்டணியில் முக ஸ்டாலின் தான் மறுபடியும் முதலமைச்சர் அப்படிங்கிறதோட காய் நகர்த்திக்கிட்டு இருக்காங்க. இந்த பழைய கட்சிகள்லாம், அந்த கூட்டணியில் அந்த கட்சியெல்லாம் ஏற்கனவே வாங்கின தொகுதியை விட இப்போ குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு காரணம் இப்போ தேமுதிகவும் மக்கள் நீதி மையம் இந்த கூட்டணியில் புதுசாக சேர்ந்துருக்கு, மேலும் பலர் புதுசாக சேர்ந்துருக்காங்க. இந்த தேமுதிகவில் இந்த அம்மா பெருசாக குடைச்செல்லாம் கொடுத்தாங்க. எங்களுக்கு அந்த 10-18 சீட்டு வேணும், அப்படி வேணும், இப்படி வேணும் அப்படின்லாம் பெருசாக அளவில் வாய்நீளம் காட்டினாங்க. ஆனால் ஒத்த சீட்டை ராஜ்யசபாவை கொடுத்துட்டு இனிமேல் நான் சொல்கிறத தான் நீ கேட்கணுங்கிற லெவலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ பிரேமலதாவை தன்னுடைய கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டாந்துருச்சு. அவங்க இந்த சீசனில், இந்த தேர்தலில் 4 சீட்டு கிடைச்சா பெருசு அப்படிங்கிற நிலைமை இருக்குது. பார்க்கலாம், இன்னும் நாள் இருக்குல்ல, இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்கலை, அதுக்குள்ளே என்னென்ன கூத்து நடக்குங்கிறத பார்க்கலாம். நாளை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.